நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். உங்கள் டிகேஎஸ் சென்னையிலிருந்து பேசுகிறேன். வருகின்ற 31/5/2025 அன்று மறுபடியும் பதிவிடுகிறேன். வருகின்ற 31/5/2025 ஆண்டு திருவாரூர் ஸ்ரீ தியாகராய சுவாமிகள் ஸ்ரீ கமலாம்பாள் தாயாரினுடைய திருக்கோயிலான திருவாரூரிலே ஜீவசமாதி அருள்பாலிக்கும் ஸ்ரீ கமலமுனி சித்தர் பெருமானினுடைய ஸ்ரீ கமலமுனி சித்தர்நாதர் பெருமானினுடைய குரு பூஜையானது வருகின்ற 31/5/2025 ஆண்டு ஆண்டுதோறும் சிறப்பான முறையிலே அவருடைய குரு பூஜையானது திருவாரூர் திருக்கோயில் மூலமாக நடைபெறுகின்றது. மக்களே, இந்த தகவலை அடியேனுக்கு ஸ்ரீ தியாகராஜ பெருமான் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ கமலாம்பாள் தாயார் இணைந்து சற்று முன்புதான் அடியேனுக்கு இந்த தகவல் கிடைக்கப்பட்டது. உடனே இந்த தகவலை நமது குழுமத்திலே பதிவிட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். சித்தர்களை வணங்கினால் நாம் சிவபெருமானை அவருடைய தீட்சையை பெறுவதற்கு சமம். சிவபெருமானினுடைய தீட்சை நமக்கு வேணும்னா சித்தர்கள் வழிபாடு அவசியம். சித்தர்கள் வழிபாட்டின் மூலமாக சித்தர் பீடத்தில் இருக்கக்கூடிய 18 சித்தர்களினுடைய குரு பூஜையை யாரெல்லாம் நீங்கள் ஆண்டுதோறும் அந்த குரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அவ்வளவு ஒரு மகத்தான அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க. அதுவும் சிவனுடைய தீட்சை கிடைப்பதுன்றது சாதாரண விஷயமல்ல. பல நிலைகளை கடந்த பிற்பாடு தான், பல சித்த நிலைகளை, பல ஞான நிலைகளை கடந்த பிறகு தான் சிவ தீட்சையை பெற முடியும். சிவ தீட்சை என்பது சாதாரண விஷயமல்ல. பரிபூரண சிவதீட்சையானது உங்களுடைய ஆழ் மனதிலே வெண்மையான தூய உள்ளத்தோடு